ஸோ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் தான் சூஸ் பண்ணி தமிழ் மீடியம் தான் எழுதியிருந்தேன். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ வரைக்குமே எல்லா கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மெயின்ஸ் வந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ தமிழ் மீடியம் சூஸ் பண்ணால் மெட்டீரியல் கிடைக்காது, எக்ஸாம்ஸில் மார்க் வராது, ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் போங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. பட் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நான் சூஸ் பண்ணேன்னா, நான் எக்ஸாம் மெயின்ஸ்க்கு போனேன் அப்படின்னா தமிழில் தான் எழுதுவேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஸ்கூல் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஆகட்டும், ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், அதில் மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து கவர் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு நான் இல்லாத சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன், எங்களுடைய சிம்மி அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்களுக்கு தமிழில் கொடுத்தாங்க. ஒவ்வொரு இங்கிலீஷ்க்கு என்னென்ன வேர்ட் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே தமிழில் அழகாக ஃபார்மேஷனோடு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதியுமே என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சு 6th ரேங்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நான். ஹிந்து ரிலீஜியஸ் பேப்பர்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் ஸ்கூல் புக்ஸ்லையும் கிடையாது, நெட்லேயும் அவைலபிள் கிடையாது. ஸோ அப்போ எங்கள் அகாடமி சிம்மி அகாடமி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சுவாமி சுரேஷானந்தா மூலியமாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகள் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையுமே எங்களுக்கு ரிப்பீட்டடாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்பொழுது அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் திரும்ப வார்த்தையில் கேட்கும்பொழுது எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு அது ரொம்ப ஃப்ளோவாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி நாங்கள் அடுத்த தடவையாக வேறு சோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. லாஸ்ட்டு 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அதை நான் போட்டேன். நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹால் ப்ரொவைட் பண்ண சின்மியா அகாடமி தான். ஸோ காலையிலேயே நான் வந்துடுவேன். நான் ஒரு 8 o'clock நான் வந்துட்டேன் அப்படின்னா திரும்ப 8 o'clock எப்போது சென்டர் மூடுறாங்களோ அது இப்போ தான் நான் கிளம்புவேன் நான். ஸோ இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து என்னால் வர முடியுதுன்னா உங்களாலையுமே கண்டிப்பாக வர முடியும். ஸோ எக்காரணத்தை கொண்டு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். பட் ஆனால் படிப்பை மட்டும் விட்டுடாதீங்க. படிப்பை விட்டுட்டு நம்ம வேறு ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணி போகலாம், ஏர்ன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு அதில் மணி மட்டும்தான் கிடைக்கும். ஒரு மரியாதை கிடைக்கணும், நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம தான் சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுங்க, ஒரு நல்ல போஸ்டிங் போங்க, நீங்கள் யாருன்றதை ப்ரூவ் பண்ணி காமிங்க.